That man, that young man, I forgive him. ஃபர்கிவ்னஸ். நிறைய தடவை நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா, அந்த பர்சன் எனக்கு அவ்வளோ துரோகம் பண்ணவங்க, அவ்வளோ எனக்கு கஷ்டம் கொடுத்தவங்க, தே டோன்ட் டிசர்வ் மை ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம். அல்ல நாம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம், மறந்தால் கூட மறப்பேன் ஆனால் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் அ கிரேட் வர்ச்சியூ. ஆனால் அந்த வர்ச்சியூ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காததுனால அவங்களுக்கு நஷ்டமா உங்களுக்கு நஷ்டமா? சரி, நான் இப்போ ஒரு ஆங்கிளில் யோசித்து பார்க்க உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் ஃபர்கிவ் பண்ணல அந்த பர்சனை, அவங்களுக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்கள்? அவங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் பர்ஃபெக்டாக இருந்துட்டு தான் இருக்க போகுது. பட் அந்த ஃபர்கிவ்னஸை நீங்கள் கொடுக்காதனால நீங்கள் தான் பீஸ்லெஸ்ஸாக இருப்பீங்க. நீங்கள் தான் சமாதானம் இல்லாமல் அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அப்படி இருந்துட்டாங்க, இப்படி இருந்துட்டாங்கன்னு எல்லாத்துட்டையும் சொல்லி ஒரு மாதிரி அந்த ஒரு பிட்டர்னஸ் அந்த அந்த ஹார்ட்டில் நம்ம ஒரு பயங்கரமான ஒரு கசப்புணர்ச்சி வந்துடும். ஸோ அந்த கசப்புணர்ச்சி உங்களை தான் கொல்லுது, நீங்கள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. கேள்விப்பட்டிருங்களா எத்தனையோ பேர் ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் இன்னொரு பர்சனுக்கு துரோகம் பண்ணதை தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க அப்படின்னு. பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு மேலே தான் போட்டுக்கிறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் ஃபர்கிவ் தட் பர்சன். ஐ டோன்ட் சே அவங்க பண்ணது கரெக்டுன்னு நீங்கள் அவங்க திரும்ப ஏற்றுக்கணும், இல்லை அவங்க அவங்க பர்ஸ்பெக்டிவில் யோசித்து அவங்க பண்ணது கரெக்டு தானே அவங்கள அவங்களுடைய தப்பை நீங்கள் நெகேட் பண்ணணும், அதையெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பட் மன்னிப்புங்கிறது ஒரு virtue that you can give to them so that you remain in peace. In very rare cases, இப்போது எரீனா மாதிரி ஒரு அன்னோன் பர்சன் துரோகம் பண்ணுறது, கெடுதல் பண்ணுறது. பட் நிறைய இன்ஸ்டன்சஸில் the person we trusted, the person we loved, அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஸோ போகட்டுமே, இருந்துட்டு போகட்டுமே, மனசார மன்னிங்கப்பா. தயவு செஞ்சு நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ எனக்கு இது செஞ்ச பிறகும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் காட்டாதீங்க, தேவை கிடையாது. அது அப்புறம் அந்த மன்னிப்போடைய அர்த்தமும் கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட், அவர்கிட்ட விட்டுட்டு live in peace. The answer to hate is not hate. The answer we know from the gospel is love, and always love. Love for our enemies and love for those who persecute us.